ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி திடீர்னு ஒரு சட்னி. ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 தக்காளி எடுங்க. சும்மா ரஃபாக 2-4 கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் சர்ன்னு ஒரு அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கூட தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை. இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் வந்து சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வர சமயத்தில் டக்குன்னு இந்த தக்காளி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 4 பூண்டு வேணுனாலும் சேர்த்துக்குங்க. நான் வந்து பூண்டு இன்னைக்கு சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 4 பூண்டு அரைக்கிறதுலையும் சேர்த்துக்கலாம், இல்லை தாளிப்புலையும் இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இந்த தக்காளி பியூரியை வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ இதில் உப்பு காரம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறங்கலாம். சூப்பரான உடனடியான தக்காளி தொக்கு குழம்பு, எப்படி வேணால் சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட், உப்பு, மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கூடவோ குறையவோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முட்டை தோசை நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த மிளகாத்தூள் வாசம் போகிற அளவு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்ட்டு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இட்லி கூட நான் வச்சிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.